வெல்கம் பேக் டு Chefmurugan's recipe. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்மளோட நண்பரோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹosur balls அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் வந்து நமக்கு வந்து பின் பண்ணியிருந்தாப்ல. ஸோ அந்த லொகேஷன் இந்த ஸ்பாட்ல வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நண்டு ரசம் வச்சு சாப்பிட போறோம். அது ரெண்டாவது இங்க ஃபால்ஸ்ல நல்லா குளிக்கலாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நண்டு ரசத்தை சூடாக சமைச்சு நம்ம சாப்பிட்டு தான் இங்க நமக்கு வரும். இந்த லொகேஷன் இந்த அட்மாஸ்பியரையும் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கூட வந்து நம்மளோட ரியாஸ் ப்ரோ வந்திருக்காப்ல. ஏற்கனவே இந்த ஃபால்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து அப்டேட் டீட்டெயிலையும் அவர் பண்ணியிருக்காப்ல. யாராவது பார்க்கலைன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்களும் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் அவரோட சேனலில். காட்டுங்க இதான் நண்டு. திருப்பி யூடியூப் பண்ணு. அது கொடுக்க தெரியும். நண்டு ரசம் சும்மா வீட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் திரும்ப இஞ்சி பூண்டு எல்லாமே இடிச்சு இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரியாஸ் வந்து உட்காந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பார்க்கும்போது அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவரும் நிறையா கண்டென்ட் நிறையா கொடுத்துட்ருக்காரு.
ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஸோ ஆயில் காஞ்சிருச்சு. வெந்தயமும் சோம்புலாம். ஸோ இது வந்து சட்டு காயட்டும். அடுப்பு அதுக்குள்ளே வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டோம்னா வேகம் எரியும். காற்று அதிகமாகறதுனால அடுப்பு எரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காற்றுக்கு அணையுது. சோம்பு போட்டோம், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து இடிக்காமல் அள்ளி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். காரத்துக்கு வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் அதை போட்டுட்டு கூடயே ஒரு கை கருவேப்பிலையும் போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த நம்ம ஏன்னா இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுனால இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் இடித்து போட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அந்த கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் நண்டு எப்படா உள்ளே போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ செமையாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து அதில் உள்ள ஜூஸியெல்லாம் இறங்கி நமக்கு வந்து இந்த ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போவே அந்த இஞ்சி பூண்டோட டேஸ்ட் வருது. வீட்டில் ரசம் வைக்கும்போது ஒரு ஸ்மெல்லே வரும். அந்த ஸ்மெல் இப்போயே வருது. ஸோ நம்ம இதில் பவுடர் எதுவுமே போடல, எல்லாமே இடிச்சு தான் நம்ம ஆட் பண்ணுறோங்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஃப்ளேவரும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கையால் இடித்து போட்டோம் கைஸ். பார்த்துக்கோங்க, நாங்கள் வேறு எதுவுமே அந்த பவுடர் எதுவுமே நாங்கள் போடலை. இப்போவே ஸ்மெல்லு சூப்பராக வருது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சூப்பராக நமக்கு நல்லா மனம் வந்துருச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இன்னைக்கு நண்டு ரசம் ஃபுல்லாக இடிச்சே பண்ணலாம். ஆனால் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னாங்க. அதனால் வந்துட்டு நம்ம அப்படியே 2 பீஸா 3 பீஸா மட்டும் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நண்டை போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வாட்டரை ஊற்றணும். முன்னாடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. மசாலா எல்லாம் போட்டு பிறக்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஓகே, இந்த டிஷ்ஷு எவ்வளோ நேரம் வரும் ஆகும் செய்கிறதுக்கு? இது வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்புங்கிறதுனால ஒரு 1/2 hour பண்ணணும் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த மசாலாலாம் அந்த இதாக நல்லா பாயில் ஆகி அதில் உள்ள ஜூஸஸ் எல்லாம் இறங்கிடுது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுமா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே ப்ரோ. மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள். நம்மளாம் வந்துட்டு ரொம்ப நாள் பண்ணுறதுனால ஒரு அளவு தான், ஸ்பூன் கணக்கு அதெல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுவோம். ஓகே, கொஞ்சம் மல்லித்தூள். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து இடித்து அழகாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த குருமிளகு தூள் இருக்குது. இதையும் வந்து நம்ம அப்படியே மேலே போட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் ஜீரா பவுடர் மட்டும் போடணும். அது இடிச்சு வச்சுக்கிற நண்பரும் இடித்த உடனே அதை எடுத்து போட்டுடலாம். ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம தண்ணி கொண்டு வந்து இல்லைங்களா, அந்த தண்ணியை போய் எடுத்துருவாங்க. ஓடுங்க, இப்போ தான் அந்த தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ மசாலா எல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம். ஏன்னா வேகும் போது உப்போட சேர்ந்து வந்தால் தான் நம்ம அந்த நண்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த மசாலா சரியாக இருக்கும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸ் நல்லா ஜீரகத்தை வந்து இடிச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம். போய் சொல்கிறார் அது வந்து பாயிலாக வந்து அதோட செல் எல்லாமே ரெட் ஆகும். ஓகே, அது ஓரளவுக்கு ரெட் ஆகிட்டாலே வந்து குக் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். இது நார்மலாக நம்ம ஹாட் வாட்டரில் போட்டோம்னால அந்த கலர் வந்துடும். ஆனால் பட் அதுதான் அந்த டெம்பரேச்சர் தான் சொன்னேன். ஒரு 20 minutes குக் ஆனால சீ ஃபுட் வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நண்டை பொறுத்த வரையும் மாதத்துக்கு இல்லை, வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்தாலே வந்து உடம்புக்கு இந்த கோல்டு கிளைமேட்டில் உள்ளவங்களுக்குலாம் சளி அந்த மாதிரி இருமல்
அந்த மாதிரி ட்ரை காஃபு அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. இது அப்புறம் அந்த ஆட்டுக்கால், நாட்டுக்கோழி, அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு வேற லெவல். எல்லாமே இடிச்சு போடுறதுனால தக்காளி வந்து கட் பண்ணவே இல்லை, நல்ல பழமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி பழத்தை வந்து நம்ம இப்படி வந்து ஒரு 2 பழம் புழிஞ்சு விட்டால் கூட போதுமானதாக இருக்கும். ஏன்னா புளிப்பு வந்து நல்லா இருக்குது இந்த தக்காளி. ஸோ அதனால் 2 பழம் மட்டும் போடுறேன். ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த சூப் வந்து நம்ம ரசம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இதே ரெசிபியோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்க நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு இந்த மல்லித்தலையை வந்து நம்ம அப்படியே கையிலே தான் பிச்சு போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டீங்க நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து நைஃபு வெங்காயம் உரிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இப்போ எல்லாத்துக்குமே இடிச்சு அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணியிருக்கோம். அந்த பூண்டு வந்து நம்ம அழகாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சூப் வந்து நண்டு ரசம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரியாஸ் வந்துட்டு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தாரு, குடிக்க வச்சார். ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி நம்ம பண்ண நண்டு ரசம் வந்து நீங்கள் பாருங்கள், அப்படியே மேலே நல்ல நேரம் மிதந்து அப்படியே கொதிச்சு வந்துருச்சு. வெங்காயம் எல்லாம் பாயில் ஆகி நல்ல ஒரு அரோமா இருக்குது இன்னைக்கு. ஸோ இதை வந்து சூப் வந்து எனக்கு தெரியும் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரொம்ப வந்து எப்படி சொல்லி ஈகராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த சூப் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களாங்கிறத நீங்கள் தான் சாப்பிட்டு சொல்லணும். ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே தெரியுது, அப்படியே இங்க இருந்து இங்க போறது அப்படியே தெரியுது. அவ்வளோ டேஸ்டா இருக்குது. அந்த ஒரு டிராப் கூட விடாம நான் நக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ வேற லெவலு. உங்க மேனேஜர் எதை பாக்குறாரு என்னன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. அவர் மேனேஜர் வந்துட்டு வயிறு எரிச்சல் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கும் நான் ஒரு கப்பு கொடுப்பேன். வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நண்டு ரசம் செம்மையாக செஞ்சு நம்ம இன்னைக்கு சூப்பராக டேஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பால்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுவும் நாங்கள் சமைச்ச நண்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கீழே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, அதே மாதிரி லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. ஸோ இந்த வீடியோக்காவது நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபியாக வந்து மீண்டும் சந்திக்கிறேன்.